ஜெய்வராகி. அனைவருக்கும் வணக்கம். கார்த்திகை மாதம் அமாவாசை அன்று சித்தர்கள் கூறிய 16 செல்வம் நம் வசம் செய்வது எப்படி? 2 மூலிகையின் சக்தியால் இல்லத்தில் 16 செல்வங்களும் தேடி வர வேண்டும். ஒன்று குப்பைமேனி, மற்றொன்று கீழாநெல்லி. இந்த 2 மூலிகைகளும் அமாவாசை அன்று மாலை 4:30 5 மணிக்குள்ளாக இந்த மூலிகையை எடுத்து, அதாவது இந்த மூலிகை எடுக்கும்போது சித்தர்கள் பாதம் போற்றி குருவே துணை என்று சொல்லி அந்த மூலிகை கிட்ட அந்த 2 மூலிகையும் வேர் அறாமல் பிடுங்கி எடுத்து நீரில் அலசிய பிறகு அந்த வேர் பாகம் மட்டும் தனியாக எடுத்து வைத்துக் கொள்ள. 2 மூலிகையிலும் ஒரு வேர், குப்பைமேனி வேர் ஒன்று, கீழாநெல்லி வேர் ஒன்று, 2 வேரும் எடுத்து நாம் உபயோகப்படுத்தும் பச்சை அரிசியில் பானையில் 2 வைக்க வேண்டும். இன்னொரு மூலிகை கல் உப்பு வச்சுக்கிற பானையில் இந்த 2 மூலிகையும் வைக்க வேண்டும். மீதமுள்ள எல்லா வேர்களையும், அதாவது இந்த அரிசி பானையிலும் கல் பானையில் வைக்கிறதுக்கு முன்னாடி நம் குலதெய்வத்தையும் நம் இஷ்ட தெய்வத்தையும் பிரார்த்தனை செய்து ஒரு சிட்டிகை மஞ்சள், ஒரு சிட்டிகை குங்குமம், ஒரு சிட்டிகை விபூதி அதில் வைத்து நீங்கள் மனதார உங்கள் குலதெய்வமும் உங்கள் இஷ்ட தெய்வமும் பிரார்த்தனை செய்து, உங்களுடைய முன்னோர்களையும் பிரார்த்தனை செய்து, சித்தர்களையும் பிரார்த்தனை செய்து, அரிசி பானையில் 2 பேரும் கல்லுப்பு பானையில் 2 பேரும் வைத்துவிட்டு மீதி இருக்கின்ற எவ்வளோ வேர் இருக்கோ அந்த மூலிகை வேர் எடுத்து ஒரு வெள்ளை துணியில் சுற்றி நம் பீரோவில் வைத்து தினமும் தொட்டு வழிபாடு செஞ்சு வர நம்முடைய இல்லம் 16 செல்வம் நம்ம இல்லம் தேடி அன்னை வராகியின் அருளாலும் மகாலட்சுமி அருளாலும் குபேர சம்பத்தும் நம் இல்லம் தேடி வரும். இது உண்மை. கார்த்திகை மாதம் வரும் அமாவாசை நன்னாளில் இந்த மூலிகை எடுத்து நம் இல்லம் குபேர இல்லமாக ஆக வேண்டும். நம்முடைய பக்தர்களும் இதை காணும் மக்கள் அனைவரும் பயன்படுத்தி 16 செல்வம் பெற்று வாழ வேண்டும். மிக அற்புதமான இந்த மூலிகையை கொண்டு நம் வறுமையை நீக்கி குபேரம் இல்லமாக நம் இல்லம் மாற வேண்டும். ஜெய்வாராகி, ஜெய்வார்த்தாளி, நமோ நமக.